கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தி ஆசிர்வதிக்கும் இறைவா, உம் அன்பு பெரிது. உம் அன்பில் நாங்கள் எப்பொழுதும் இணைந்திருக்க வரம் தார். உம் மன்னிப்பு மகத்துவமானது. நாங்கள் பலவீனத்தில் தவறுகள் செய்யும்போது இறைவா, மனமிறங்கி வந்து எங்களை மன்னித்தருளும். உமது இரக்கம் அளவிடற்கரியது. ஆம் ஆண்டவரே, உமது இரக்கத்தினாலேயே இந்த உலகம் வாழ்வு பெறுகிறது. இயேசு தெய்வமே, இந்த நாளை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளில் நம்பிக்கையோடு அடியெடுத்து வைக்கிறோம். எங்களோடு உடனிருந்து எங்களுக்கு உதவி புரிந்து உமது திருவுளத்தை இந்த நாளில் நிறைவேற்ற எங்களை உமது ஒரு கருவியாய் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, நாங்கள் எங்கே சென்றாலும், எந்த பணியை செய்தாலும், எந்த மனிதர்களை சந்தித்தாலும் அங்கு எல்லாமும் உமது திருவுளம், உமது சித்தம் நிறைவேற வரமருளும். ஒருபோதும் தீமையின் பக்கமாக, அநீதியின் பக்கமாக, தீமைகளுக்கு அடிமையாகின்ற தீய நண்பர்களோடு சேராமல் ஆண்டவரே உமது வழியில் நடக்கவும், உமது திருவுளத்தை நிறைவேற்றவும் உம் அருள் துணையை வேண்டி மன்றாடி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எலியாவினுடைய ஆவியினால் எலிசா நிறைவு பெற்றார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஜெபத்தினுடைய மேன்மையையும் வலிமையையும் புனிதத்துவத்தையும் இன்றைய நாளினுடைய இறைவார்த்தை நமக்கு எடுத்து சொல்கிறது. முதல் சிந்தனையாக, நம் ஜெபம் எப்பேற்பட்ட ஜெபமாய் இருக்கிறது? நம்முடைய ஜெபம் ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருக்குதா, அப்படி இல்லைன்னா ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறதா? சில நேரங்களில் நம்முடைய ஜெபம் ஒரு பர்ஃபார்மன்ஸாக மாறிடுது. ஆர்ப்பரித்து சத்தம் எழுப்பி, குரல் எழுப்பி, அடுக்கடுக்கான வார்த்தைகளை பயன்படுத்தி உளறுகின்ற ஜெபமாக மாறுகிறது. மிகுதியான சொற்களை அடுக்குவதனால் உங்கள் ஜெபம் கேட்கப்படும் என நம்பாதீர்கள் என்று ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். மாறாக நம் ஜெபம் எப்பேற்பட்ட ஜெபமாய் இருக்க வேண்டும் என்றால், மத்தேயு எழுதிய நற்செய்தி 6வது அதிகாரம் 7-8 இறை வார்த்தைகள் சொல்லுகிறது, உங்களுடைய ஜெபம் இறைவனுக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு நல் உறவை ஏற்படுத்திக் கொள்ளுகிற ஜெபமாய் இருக்கட்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அன்பிற்குரியவர்களே. ஒரு பழங்குடி இனத்தைச் சேர்ந்த மக்கள் அவர்களுடைய தெய்வத்தை இவ்வாறு வழிபடுவார்களாம். அந்த தெய்வத்திடம் சென்று அதன் காதில் மிக சத்தமாக குரல் எழுப்பி தங்களுடைய வேண்டுதல்களை, விண்ணப்பங்களை, ஜெபங்களை சத்தமாக உறக்க கத்தி 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 சொல்லுவாங்களாம். ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, அந்த தெய்வம் ஒரு செவிட்டு தெய்வம். கத்தி கத்தி சொன்னாதான் அதனுடைய செவிகளில் ஒலிக்கும், அதனுடைய மனமிறங்கி வந்து நமக்கு உதவி செய்வார்கள் என்கிற நம்பிக்கையானது அந்த பழங்குடி மக்களிடையே இருக்கிறது. பிரியமானவர்களே, நம் தெய்வத்திற்கு நாம் அப்படி குரல் எழுப்பி சத்தமாக ஆர்ப்பரித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக இறைவார்த்தை சொல்லுகிறது, நம் தந்தை நாம் கேட்பதற்கு முன்பாகவே நமக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்திருக்கிறார். நம் தேவையை அறிந்தவராக நம் இறைவன் இருக்கிறார். நாம ஜெபிக்கிற ஜெபம், ஒப்பு கொடுக்கிற மன்றாட்டுக்கள் எல்லாமே அவரோடு நல் உறவை ஏற்படுத்தி கொள்ளுகிற ஜெபமாயிருக்கணும். நாம் அவரோடு இணைந்திருக்கிற ஜெபமாயிருக்கணுமே ஒழிய பிதற்றக்கூடிய ஒரு பர்ஃபார்மன்ஸா அது மாறக்கூடாது. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமா அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு கத்தோலிக்க திருச்சபையும் தள்ளப்படுவது மிக மிக வேதனைக்குரிய ஒன்றாக இருக்கிறது. கவனத்தில் கொள்ள வேண்டும். இரண்டாவது, ஜெபத்தினுடைய மையம் என்பது நம் தேவை அல்ல, மாறாக இறைவனுடைய சித்தமும் அவருடைய திருப்பெயரும்.
அதுதான் ரொம்ப முக்கியம். நாம ஜெபிக்கிற ஜெபத்தினுடைய மையம் எது? நம்முடைய தேவைகளை மிகுதியாக அடுக்கிக் கொண்டே போகிறோமா, அல்லது இறைவனுடைய ராஜ்யத்திற்காக, அவருடைய சித்தத்திற்காக, திருவுளத்திற்காக ஜெபிக்கிறோமா? இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகத்தில் 6வது அதிகாரம் 9 முதல் 10 வரை உள்ள இறை வார்த்தைகள் இறைவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய 3 சொற்களை வெளிப்படுத்துகிறது. உம்முடைய ஆட்சி வருக, உம்முடைய திருநாமம் போற்றப்படுவதாக, உம்முடைய சித்தம் விண்ணுலகில் செயல்படுவது போல மண்ணுலகிலும் செயல்படுவதாக என்று சொல்லி, உம்முடைய சித்தம், உம்முடைய ஆட்சி, உம்முடைய திருப்பெயர் வாழ்த்த பெறுவதாக என்று சொல்லி, முதலில் நாம் இறைவனை போற்றி புகழக்கூடிய, இறைவனை துதித்து ஆராதிக்கக்கூடிய சொற்களாக அமைந்திருக்கின்றன. அவருடைய திருநாமம் போற்றப்படவும், இறைவனுடைய திருவுளம் நம்மில் நிறைவேறவும் ஜெபிக்கணும். அதன் பிறகு நம்முடைய தேவைகள் நிச்சயமாக இறைவனிடத்தில் கொண்டு போய் நாம் சேர்க்க வேண்டும். நம்முடைய தேவைகளுக்காக மன்றாடுவது, நம்முடைய அன்றாட உணவிற்காக, நம்மை ஆண்டவர் தீமையிலிருந்து பாதுகாப்பதற்காக, இறைவன் நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்வதற்காக, நம்முடைய தேவைகளுக்காக நாம் ஜெபிக்கணும். எனவே நம்முடைய ஜெபம் எதை மையப்படுத்தி இருக்கிறது என்பதை உணரவும் இந்த நாள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக, அன்பு சகோதர சகோதரிகளே, மன்னிப்பு இல்லாத ஒரு ஜெபம் நிச்சயமாக ஒரு முழுமை பெற்ற ஜெபமாக இருக்க முடியாது. நம்முடைய ஜெபம் ஒரு மன்னிப்பின் ஜெபமாக இருக்கணும். யாருடனாவது மனஸ்தாபத்திலோ, கோபப்பட்டோ, பேசாமலோ, வெறுப்புணர்வுகளையோ, கசப்பான அனுபவங்களையோ உள்ளத்தில் வைத்துக்கொண்டு நான் இறைவனிடத்தில் ஜெபிக்கிறேன், திருப்பலியில் பங்கெடுக்கிறேன், நற்கருணை பெற்றுக்கொள்ளுகிறேன், ஜபமாலை சொல்லுகிறேன் என்பதில் அர்த்தமில்லை. ஒருவர் மற்றவரை மன்னிப்பதற்கு முன் வரணும். அதனால தான் ஆண்டவர் இன்றைய நாளினுடைய நற்செய்தியில் அந்த ஜபத்தை முதல் பகுதியில் நிறைவு செய்தாலும் மன்னிப்பிற்கென்று இன்னொரு கூடுதலான சொற்களையும் அடுக்கி சொல்லுகிறார். உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் ஒருவர் மற்றவருடைய பாவங்களை மன்னிப்பதற்கு முன்வரணும், குற்றங்களை மன்னிப்பதற்கு முன்வரணும். அப்பொழுது உங்கள் தந்தையாம் கடவுள் உங்கள் குற்றங்களை மன்னிப்பார் என்று சொல்லி அற்புதமாய் இன்றைய நாளினுடைய இறைவார்த்தை பகுதி நம்மை வழிநடத்துகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய முதல் வாசகம் மிக அழகான ஆழமான சிந்தனையை கொடுக்கிறது. எப்படி இறைவாக்கினர் எலிசா ஆண்டவரோடு இணைந்திருந்தார், இந்த ஜபத்தினுடைய முழுமையான ஒரு வாழ்க்கையாக எலிசாவினுடைய வாழ்க்கை அமைந்திருப்பதை அது குறித்து காட்டுகிறது. எலிசா தன் வாழ்நாள் முழுவதும் எந்த தலைவருக்கும் அஞ்சவில்லை. அவரை அடிபணிய வைக்க எவராலும் முடியவில்லை. அவரால் முடியாதது ஒன்றும் இல்லை. இறந்த பிறகும், ரொம்ப அற்புதமான ஒரு சொல்லாடல், இறந்த பிறகும் அவரது உடல் இறைவாக்கு உரைத்து கொண்டே இருந்தது. அவர் தம் வாழ்நாளில் அரியன செய்தார். இறப்பில் அவருடைய செயல்கள் எல்லாம் வியப்புக்குரியனவாயிருந்தன. இவை யாவும் கண்டு, பிரியமானவர்களே, இந்த முதல் வாசகத்தினுடைய அந்த இறுதி பகுதி நம் ஒவ்வொருவருடைய மனநிலையை பிரதிபலிப்பதாக இருக்கிறது. இறைவாக்கினர் எலியா இருந்தார், அற்புத அதிசயங்களை செய்தார். அவர் விண்ணகத்திற்கு நெருப்பு குதிரைகளோடு தேர்களோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவருக்கு பின்பாக வந்த இறைவாக்கினர் எலிசா பல அற்புத அதிசயங்களை செய்தார். ஆனாலும் என்ன நடக்குது பாருங்களேன். இவை யாவும் கண்டும் மக்கள் மனம் மாறவில்லை. அவர்கள் கைதிகளாக இதனால் நாடு கடத்தப்பட்டு மண்ணுலகம் எங்கும் சிதறடிக்கப்படும் வரையிலும் தங்கள் பாவங்களை விட்டு அவர்கள் விலகவே இல்லை. ஆண்டவருடைய வேதனையை இது வெளிப்படுத்துகிறது. எவ்வளவு இறைவாக்கினர்களை அனுப்பினாலும், இறை வார்த்தைகளின் வழியாக உங்களை திடப்படுத்தினாலும், உறுதிப்படுத்தினாலும், நம்பிக்கை இல்லாததனால அந்த பாவ செயல்களை விட்டு மனம் மாறாமல் இருக்கிற நம்மை குறித்து ஆண்டவர் மனம் வருந்துகிறார். சகோதரனே, சகோதரியே, மனம் மாறுவதற்கான ஒரு வாய்ப்பாய் இந்த திருப்பலி இருக்கிறது என்றால்,
இந்த இறை வார்த்தை பகுதி உன் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கிறது என்றால் நிச்சயமாய் இறைவனுடைய அன்பிலும் இரக்கத்திலும் மன்னிப்பிலும் வாழுகிற பேறு பெற்ற மகனாய் மகளாய் இந்த நாளில் நீ இருப்பாய். ஆமீன்.